ஹாய் மக்களே, நான் கேதிஸ் டு கோ. இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், அத்தேனில் வந்து ஒலிம்பிக் ஸ்டேடியம். இது வந்து முதலாக ஒலிம்பிக் தொடங்கின இடம். இங்கே தான் முதல்ல ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணது. கிரீஸ் நாடு தான் தொடங்கி வச்சது. ஸோ அந்த பழைய ஒலிம்பிக் ஸ்டேடியத்தை பார்க்க வந்திருக்கேன். வாங்க நீங்களும் சேர்ந்து பாருங்கள் என்னோட. ஸோ ஒரு பழைய ஸ்டேடியம், அதை நீங்கள் பார்க்கலாம். பழைய முதல்ல தொடங்கின ஒலிம்பிக் ஸ்டேடியம் எப்படி இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ சும்மா அதில் ஒன்றுமே ஒலிம்பிக் ஒன்று நடக்கிற பழைய ஸ்டேடியம் என்றபடியாக. ஸோ இப்போ அது சும்மா அந்த ஸ்டேடியமாக சும்மா மக்கள்கிட்ட பார்வைக்காண்டி, சுற்றுலா பயணிகளுக்காண்டி அதை வச்சிருக்கணும். நீங்கள் சேர்ந்து பாருங்கள் என்னோட, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து கிரீஸின் ஒரு வரலாற்று இடமாக இதுவும் இருக்கேன்டா. வந்து இது முதல்ல ஒலிம்பிக்கை தொடங்கி வச்ச நாடாண்டைக்கு வந்து அந்த பெருமை அவைக்கு இருக்குது. வந்துட்டோம், அந்த இடத்துக்கு ஸ்டேடியத்துக்கு கிட்ட வந்துட்டோம். மக்களை இதுதான் வந்து அத்தியனில் உள்ள பனத்தேனிக் ஒலிம்பிக் ஸ்டேடியம். இதுக்கு வந்து நிறைய வரலாறு இருக்குது, நீண்ட வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் முதல் பனத்தேனி மக்கள் விளையாடுறதுக்கும் அவைண்ட பாவனைக்காக உபயோகப்பட்டது. கிபி 130 அந்த பகுதியில் வந்து இந்த விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் வந்து பனத்தேனி மக்களுடைய ஓட்டப்பந்தயங்கள் அவையோட முக்கியமான விழாக்களுக்காண்டி இந்த மைதானத்தை பாவிச்சிருக்கணும். பிறகு மீண்டும் புனரமைக்கப்பட்டு 1896 அந்த பகுதியில் வந்து இதை முதலாக வந்து ஒலிம்பிக் விளையாட்டுக்காக இந்த மைதானத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். அதாவது வந்து இந்த மைதானத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்து பார்க்க வரணும், ஆர்வம் காட்டினோம். என்ற வந்து முதலாக ஒலிம்பிக்கை இந்த மைதானத்தை தொடங்கின அந்த ஒரு சிறப்பு இந்த மைதானத்துக்கு இருக்கிறபடியாக நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வருகினோம். இந்த சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குறதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து 12 ஈரோ அறவடி நம்ம உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூடுதலான காசான் அறவடினம். இதை கொஞ்சம் குறைவாக எடுத்தால் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்கினோம், வந்து பறியினம், வந்து பார்த்துட்டு ப்ரைஸை பார்த்துட்டு திரும்பி போயினோம். அது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் குறைவான காசு எடுத்தால் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். டூரிஸ்ட் வர்றவையும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவைக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். ஏன்னா கூட காசு வர்ற மாதிரி இருக்குது. அக்ரோபோலிஸ் மியூசியம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட காசான எடுக்கணும். அதை கொஞ்சம் குறைவாக எடுத்தால் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அவைக்கும் வருமானம் கொஞ்சம் கூட ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அதை கொஞ்சம் ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சா எல்லா நாட்டு மக்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெளிநாட்டு வேறு கொஞ்சம் வசதியான நாடுகள்லேருந்து வந்து பார்க்குறவைக்கு கொஞ்சம் தெரியாது. அவர்களுக்கே கொஞ்சம் இது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரைஸ். அக்ரோபோலிஸுக்கு வந்து 30 ஈரோவும், மியூசியத்துக்கு வந்து 20 ஈரோவும். ஒரே விஷயத்தை தான் அந்த இடத்துல வச்சிக்கணும், ஒரே இதைத்தான் கண்காட்சியாக வச்சிருக்கணும். ஆனால் ரொம்ப காசு அறவிடணும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ப்ரைஸை போட்டு கொஞ்சம் விலையை குறைச்சி வச்சுருக்கலாம். ஸோ 50 ஈரோன்றது கொஞ்சம் கூடுதலான ப்ரைஸ் ஒரு ஆளுக்கு வந்து. அது கஷ்டப்பட்ட நாடுகள் வேறு கொஞ்சம் வசதி குறைஞ்ச நாடுகள்லேருந்து வந்து பார்க்குறவைக்கு வந்து இது சரியான பெரிய காசாக இருக்கும். அவர்கள் சுற்றுலா பயணிகள்கிட்ட கொஞ்சம் கூட காசை அறவிடாமல் கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் இன்னும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டுவினோம். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சா, ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சா எல்லா மக்களும் பார்க்குறதுக்கு இன்னும் வரலாறு தெரிஞ்சு கொள்றதுக்கு விருப்பப்படுவினோம். ஸோ அது கொஞ்சம் கூட கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. மற்றும்படி ஓகே, இந்த நாடு வந்து டூரிஸ்ட்டை நம்பி இருக்கிறது சரிதான். ஸோ அதுக்காண்டி எல்லாமே வந்து டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள்கிட்ட எல்லாத்தையும் மறவிடணுன்ற அவசியம் இல்லை.
வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ் டு கோ. இப்போ வந்து காஃபனுக்கு வந்திருக்கேன். காஃபன் ஹார்பர், கிரீஸில் உள்ள ஹார்பர். இங்கே வந்து ப்ரைவேட் போட், ப்ரைவேட்டு கொஞ்சம் மில்லியனர் அப்படியான வசதியானக்கெல்லாம் இங்கே நான் வந்து போர்டில் பார்க் பண்ணி பாருங்க, பெரிய ஜெட்டெல்லாம் நிற்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் பிஸியான இடம், கொஞ்சம் வசதியானக்கள் வாழ்கிற இடங்கள் இடமெல்லாம் பாருங்க காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு சின்ன கார்பர் மக்களே. இது வந்து லக்ஸுரிஸ் லைஃப் வாழ்கிறாக்கள்ன்ற ஒரு இடம் உண்டு. அவர்கள் இந்த போட்டை கொண்டு வந்து அவன் பெரிய இந்த சொகுசு கப்பலை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு அவர்கள் இடங்களை சுற்றி பார்க்க போயிடுவினோம். ஸோ அவர்களுக்கு பணியாளர்கள் இருப்பினும் அவர்கள் வந்து அவன் ஷிப்பை வந்து பராமரித்து அவர்களுக்கான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பினோம். அவர்களை சுற்றி இடங்களை பார்த்துட்டு திரும்ப 2 நாள் அப்படி ஒரு நாள் நின்றுட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு போயிடுவினோம். ஸோ அவன் லைஃப் இது வந்து இது கொஞ்சம் பிஸியான இடம், கொஞ்சம் வசதி வாய்ந்த ஆக்கள் வந்து நின்று பார்க் பண்ணிட்டு போகிற இடங்கள் இதெல்லாம். ஸோ இந்த இடத்த வந்திருக்கேன். வாங்க எப்படி இருக்குது இந்த இடத்த பார்ப்போம். நிறைய விலை மதிப்பு கூடின இடங்கள் இதெல்லாம் வசதியானக்களுக்கான இடம் மாதிரி தான் இது இருக்குது. வாங்க பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே சாப்பாடை பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோடய வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தர ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மக்களை, இந்த இடம் வந்து பணக்காரர் அவர்களின் கப்பலை கொண்டாந்து, அதாவது வந்து லக்ஸுரிஸ் யாட்ஸ்ன்னு சொல்லுவேன் நம்ம இங்கிலீஷில், சொகுசு கப்பல்னு சொல்லலாம். இது வந்து உள்ளுக்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. உள்ளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ரைவேட் ஹோம் சினிமா இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் லான்ச் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அவர்கள் தங்கள் ஃபேமிலியோட தங்கள் விடுமுறையை கழிக்கிறதுக்கான ஒரு இப்படியெல்லாம் வேண்டி வச்சிருப்பினோம். ஸோ அது அவர்கள் இந்த கப்பல் விலையெல்லாம் வந்து மில்லியன் கணக்கில் போகும் அப்படியான கப்பல்கள். ஸோ உள்ளுக்கு நீங்கள் ஒரு வேறு இடத்த போய் நீங்கள் பொழுது கழிக்க வேண்டியில்லை. இந்த கப்பல் எடுத்துக்கிட்டு போய் அப்படி திருவினம். உள்ளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கும். அவர்கள் தங்கள் ஃபேமிலியோடு வந்து அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணுவேணும். ஸோ அந்த நாள் ஒரு வாரம் மாத கணக்கில் எடுத்துகிட்டு வேறு நாடுகளுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு தரிப்பிடங்களில் வந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகணும். ஸோ அது சம்மர் டைமில் கூடாத செய்யணும். இதுக்கு வந்து நிறைய வசதியானாக்கள்லாம் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ நீங்களும் ட்ரெயின் பண்ணி இந்த கப்பலில் போக முடியும். பட் ஆனால் ப்ரைஸ் நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கலாம். இந்த இடத்த பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் இந்த லிமிட்டடான ஆக்கள்லாம் பாருவினா, கொஞ்சம் சத்தங்கள் போடுற இடம் இல்லை. இது கொஞ்சம் வசதியான ஆக்கள் ரிலாக்ஸாக நின்று போகக்கூடிய மாதிரி இடங்கள் இதெல்லாம். ஸோ மக்களை, இந்த இடம் வந்து ஃபுல்லாக தனியாட்ட யார்ட்ஸ் தான் ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்கிறது. நிறைய பெரிய இடம் உண்டு, பெரிய பார்க் பிளேஸ் உண்டு. கார்கள் பார்க் பண்ணியிருக்க மாதிரி நிறைய யார்ட்ஸ் தான் ஃபுல்லாக. இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அதுதான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து வசதியானாக்கள்லாம் வந்து பார்க் பண்ணுற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கள் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த இடத்த வந்து அமைச்சிருக்கணும். நிற்கிறோம் சாப்பிட. என்ன இடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, உங்களுக்கு ஓகே சரி. ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. இத்தாலி சாப்பாடு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் சாப்பாடு எடுத்துருக்கணும். ஸோ இன்றைக்கு வந்து இத்தாலி ஸ்பெஷல் எடுத்துக்கணும். நான் சீ ஃபுட் எடுத்தேன். சீ ஃபுட் அண்ட் ரிசோட்டோ அண்ட் வந்து பீட்சா வேறு செய்கிறார். வேறு இத்தாலி ஸ்பெஷல் சோஸ் நைஸ் மார்க் வேறு செய்கிறார். வெட்டி எல்லாம் இது பண்ணுவார்.
சூப்பராக இருக்கும். இத்தாலி சாப்பாடு இத்தாலி ஸ்பெஷல் வழியாக ரியல் இத்தாலி சும்மா வேறு நாட்டுக்கு வச்சு இது இத்தாலி ரெஸ்டாரண்ட் அதில் வந்து சாப்பாடு குவாலிட்டி அப்படியே தெரியுது. வெரி நைஸ். இது வரைக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த பிச்சா துணி சாப்பிட்டு பார்த்தா ஆக்சுவலி கேன் ஐ டேக் ஒன்? தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலி இந்த பிட்சா வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. பிட்சா வேணாங்க. ஸோ அந்த பிட்சாண்ட அந்த தைக்கு அந்த சோஸ் சூப்பராக இருக்குது. வாவ், delicious. வாவ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பிட்சா ஃபஸ்ட் கிளாஸ். பிட்சா ஃபஸ்ட் கிளாஸ் வந்துட்டு பாருங்க. ஸோ நைஸ் ரிசோட்டோ அண்டு சீ ஃபுட். கொத்த எது யா கூழ் குடித்த மாதிரி இருக்கும். என்ன கூழுக்கு சோறு போட்டால் அப்படி ஸோ நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஊரில் கூழ் குடித்த அந்த ஃபீல் வருது. எல்லா கடல் சாப்பாடும் இருக்குது தானே. நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, சாப்பாடு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டோம். எல்லாருக்கும் சாப்பாடு பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் சாப்பாடு அவை சாப்பாடு அவைக்கு ஓகேயாக இருந்தது. சாப்பாடும் சூப்பராக இருந்தது. செய்த சர்வீஸும் நல்லா இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ் செய்தவர். குறிப்பாக பீட்சா வந்து சூப்பராக இருந்தது. சாப்பிட்ட பீட்சா வந்து ஐஸ் எடுத்த பீட்சா. ஸோ அவளோட பீட்சாவில் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தோன்னா வேறு லெவல் நல்ல பீட்சா. ஸோ அவளுக்கு பெரிய பீட்சான்றபடி நான் அதில் 2-3 பீஸ் சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்தது. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும் உங்களுக்கு. அந்த பீட்சாலாம் இத்தாலி உண்மையான அந்த ரியல் இத்தாலி சாப்பாடு சாப்பிட ஃபீல். அந்த இத்தாலி சும்மா சில ரெஸ்டாரண்ட் வந்து இத்தாலி ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஆனால் ஒரிஜினல் இத்தாலி குசின் இருக்காது. ஸோ இது இத்தாலி சாப்பாட்டின் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ 2 பக்கமும் போட் பார்க்கிங் தானே. பெரிய கப்பல், இதெல்லாம் கூட பெரிய கப்பல். வெரி நைஸ், சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. கடற்கரையோட பார்க்கல நல்லா இருக்குது பார்க்க. யாருங்க ரெஸ்டாரண்ட் எப்படி டெக்கரேட் பண்ணிக்கணும் ரோஸில். ஸோ பார்க்க வித்தியாசமான இந்த கஸ்டமரை கவர்ற மாதிரி இடங்களை சேகரிக்கலாம் இருந்து பிடிக்கலாம் அதுக்கு. ஸோ அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே, நல்ல இடம். வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடுகள் சும்மா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு இடத்த வந்து பார்க்கல எங்களோட மைண்ட் செட்டெலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் லீவு நாள் இல்லை அங்கே 2 சும்மா இங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கிறத பார்க்க இப்படி இடங்களுக்கு வந்து புது இடங்கள், புது மனிதர்களை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இவ்வளோ இடம் இருக்குது. இப்படியான நேரங்களில் வலிக்கிட்டு கொஞ்சம் ஸோ அதுக்கு ஃபைனான்ஸ் சுச்சுவேஷனும் இருக்குது தான். இப்போ ஒரு வலிக்கிட்டு வர்றேன்டா சும்மா ஈஸியான விளையாட்டில் வலிக்கிட்டு வர்றேன்டா செலவு தான். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இடங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி வலிக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் லீவு நாளில் ஒரே நாட்டில் சும்மா எங்கேயா சும்மா உள்ளூருக்கே சுற்றினாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே அளவு காசு தான் செலவாகும். அப்படி பார்க்க இப்படி இடங்களுக்கு வழி கிடைக்க ஓகே, கொஞ்சம் கூட போமானா வேறு எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவங்கள் கிடைக்கும். வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி இடங்களை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய்க்க திரும்ப வேலைக்கு போய் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, அது இன்னும் ஒரு 6 மாதம் 3 மாதம் இப்படியே இதை பார்த்து ரிலாக்ஸாக இதோட
ஒரு முன்னேறி போய் கொண்டு இருக்கிறோம் அடுத்தடுத்த லைஃபுக்கு. ஸோ தொடர்ந்து வேலை வீடுன்னு இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் அப்படி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஸோ உழைக்கிறது எல்லாமே வந்து எங்களை நாங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி போய்கொண்டிருக்கோம்னு சொன்னால் அப்படியான லீவுகள் கட்டாயம் தேவை. நல்லா இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லா. இப்போ கடற்கரைக்கு நீங்கள் நடக்கிறதுக்கு நல்லா இதான் லைஃப். ஓகே, நாங்கள் அப்படி வலிக்கிட்டு தெரிஞ்சால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வேலை வீட்டில் இருந்துட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு வந்து வீடு ஸ்ட்ரெஸ் லைஃப். ஓகே, நாங்கள் இருக்கிற லீவு நாளுக்கு இப்படி வேறு இடங்களுக்கு இப்படியே நீங்கள் கொஞ்சம் சம்மர் டைமில் நீங்கள் கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸில் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ நார்மல் டைமில் இப்படி இந்த ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் டிக்கெட்ஸ் குறைவாக இருக்கும். அந்த டைமில் பார்த்து புக் பண்ணிங்கன்னா அப்படியான நாடலுக்கு வந்தீங்க சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். இதெல்லாம் போட் பாருங்கள், ப்ரைவேட் போட்டு எல்லாம் பார்க் பண்ணுற இடம் தான். ஸோ எவ்வளோ காசு எடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து எல்லா பக்கத்தாலையும் உங்களை சிட்டியை காட்டுறேன் பாருங்க. மலையால் சன்செட் பார்க்குறதுக்காண்டி மலையெல்லாம் வர்றேன். ஓ மை காட், அக்ரோபோலிஸ் தெரியுது பாருங்க. அக்ரோபோலி தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ஃபுல் சிட்டியை பார்க்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். சிட்டி ஃபுல் சிட்டி தெரியுது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ. நீங்கள் பாருங்க, அத்தேன் ஃபுல் சிட்டியை காட்டுறேன். சூப்பர் வியூ. பார்த்து தான் சரியில்லை, கொஞ்சம் சரிக்குனாலும் கீழே போடுவீங்க, அவ்வளோத்துக்கு டேஞ்சர். சரியா ya. Sunset opera. Ya. Okay. ஸோ மக்களை இதுக்காண்டித்தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஓடியிருந்தேன். நான் சன்செட்டை பார்க்குறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேலே வந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இந்த இடம் அத்தேன் சிட்டிக்கான் இருக்குது. ஒரு மலை அக்ரோபோலிஸுக்கு பக்கத்தில் இந்த மலை இருக்குது. இது ஒரு சின்ன மலை உண்டு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சன்ரைஸ் சன்செட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இடம். ஸோ 360 இந்த இடம் பார்க்க அத்தேன் சிட்டின்னு உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. இந்த மேலே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் அத்தேன் சிட்டியை பார்க்க முடியாதாக்கள் இந்த மலைக்கு மேலே ஏறினீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் அத்தேன் சிட்டியை பார்த்து அந்த அழகை பார்த்து ரசிக்க முடியும். பாருங்க, இதான அந்த பாருங்க, இன்னும் ஒரு கொஞ்சத்தால் சன் செட் ஆகிடுவார். கீழே போயிட்டனால சூப்பராக இருக்குல்ல.
சூப்பராக இருக்குல்ல. ஸோ சன்செட் ஆகிறது பாருங்க அப்படி இருக்குன்னு. பாருங்க ஃபுல் சிட்டி, ஆத்தேன் ஃபுல் சிட்டி காட்டுறேன். இது சூப்பராக இருக்குது மக்களே. மேலே சிட்டி பாருங்க ஃபுல்லாக வந்து சிட்டி பாருங்க. அங்கெல்லாம் கடல், இங்கெல்லாம் சன்செட் ஆகிறார். சூப்பராக இருக்குது. இது வந்து இப்படி கஷ்டம், இப்படியான தருணங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். பாருங்க எல்லாம் நைட் சன்செட் ஆனப்பில் எடுக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பாருங்க இது எப்படி இருக்குன்னு இன்ஸ்டாவில் எடுக்கிறது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே மக்களே, டேக் கேர் அண்ட் பாய். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.